அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் வாசுதேவன் பேசுகிறேன். இந்த காணொளி காட்சியின் மூலம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம நிறைய பேருனுடைய வீடுகள்ல நடக்கிற அந்த துக்க நிகழ்வுகள்ல நம்ம கண்டிப்பா கலந்துட்டு இருக்கிறோம். அப்படி யாரும் கலந்துக்கல அப்படிங்கிற மாதிரி யாரும் இருக்கவே முடியாது. அப்படி நம்ம நம்மளுடைய உறவினர்களுக்கோ தெரிஞ்சவர்களுடைய வீடுகளில் நடக்கிற அந்த துக்க நிகழ்வுகள்ல அப்படி கலந்துக்கிற பட்சத்துல நிறைய உபாதைகளையும் நிறைய இன்கன்வீனியன்ஸையும் டிஸ்கம்ஃபர்ட்டையும் நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். அதாவது அங்க யார் வீட்டுக்காவது அந்த துக்க வீட்டுகளுக்கு போனாக்கா குடிக்கிறதுக்கு கூட பச்சை தண்ணி கிடைக்காது. பக்கத்து வீடுகளில் கேட்கலான்னா கூட நமக்கா ஒரு சங்கோஜமா இருக்கும். ஆனால் நம்ம டெத்துக்கு வந்திருக்கிறோம், அவங்களே இப்போ அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க, நம்ம எங்கடா போயிட்டு இந்த இக்கட்டான சூழ்நிலையில தண்ணி கேட்கறது. ஸோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம், பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கிளம்பி போயிடுவோம், எங்கேயாவது கடைகளில் வாங்கி குடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மனநிலைக்கு நாம வந்துடுறோம். ஸோ நமக்கும் ஒரு பக்கத்துல தயக்கமா இருக்கு அவங்க கிட்ட கேட்கறதுக்கு. அதே போல நம்ம வயசான பெரியவங்களெல்லாம் அந்த துக்க நிகழ்வுகளுக்கு கூட்டின்னு போயிருப்போம். அவங்களால ரொம்ப நேரம் தண்ணி இல்லாமல் இருக்க முடியாது. சுகர் பேஷண்ட்டாக இருப்பாங்க, பிபி பேஷண்ட்டாக இருப்பாங்க, மாத்திரை கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். கண்டிப்பாக அவங்களுக்கு தண்ணி இருந்து தான் ஆகணும். அதுவும் இந்த கோடை காலங்களில் இந்த துக்க நிகழ்வுகள் வீடுகளுக்கு நம்ம போகும்பொழுது கண்டிப்பாக நம்மளுடைய நாக்கெல்லாம் வறண்டு போயிடும். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருப்பாங்க. நாமளும் கொஞ்ச நேரம் சேர்ந்து அழுதுருப்போம். நம்ம நாக்கெல்லாம் வறண்டு போயிருக்கோம். ஸோ தவிச்ச வாய்க்கு கொஞ்சம் தண்ணி கிடைச்சா தேவையில்ல போல நமக்கு அது தோணும். அங்கேயுமா யாராவது தண்ணி கொடுப்பாங்களா, அங்கே வச்சிருப்பாங்களான்னு பார்ப்போம். அங்கேயும் அந்த மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க. நம்ம குழந்தைங்களெல்லாம் கூட்டின்னு போயிருப்போம். அந்த குழந்தைங்கள்லாம் அடிக்கடிக்கு சின்ன குழந்தைங்களா இருந்தால் அந்த குழந்தைக்கு பால் தேவைப்படும். கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களா இருந்தாக்கா, அம்மா எனக்கு தண்ணி வேணுமா, அம்மா எனக்கு பசிக்குதுமான்னோம். ஸோ நம்ம அங்கே அந்த குழந்தைகளுடைய அந்த தேவையை நம்ம நிவர்த்தியும் பண்ண முடியாது, அதை நம்ம வெளியவும் சொல்ல முடியாது. துக்க வீடுகளை நம்மளா அதை நம்மளுடைய மனசுலயே புதைச்சிக்கிட்டு குழந்தைகளையும் கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு முடிஞ்ச வரைக்கும் அங்கிருந்து நம்ம கிளம்பி வர்றதை தான் நம்ம பார்ப்போம். ஸோ கடைசி வரைக்கும் அந்த மரண ஊர்வலம் நடக்கிற வரைக்கும் கூட நம்மளால அங்கே இருக்க முடியறதில்ல. ஒரு தவிச்ச வாய்க்கே ஒரு சோடா குடிக்கலாம், ஒரு கலர் குடிக்கலாம், ஒரு ஜூஸ் குடிக்கலாம், குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பிஸ்கட் வாங்கி கொடுக்கலான்னா கூட நாம போன அந்த ஊரு ஒரு குக்கிராமமா இருக்கலாம், ஒரு பெட்டி கடை கூட இல்லாம இருக்கிற கிராமங்களா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு இக்கட்டான சூழ்நிலை நம்ம கண்டிப்பா சந்திச்சிருப்போம். ஸோ அதற்கு தீர்வு சொல்லுகிற விதமா நான் ஒரு கிராமத்துல ஒரு துக்க நிகழ்வுல கலந்துக்க போகும்பொழுது நான் பார்த்து வியந்த அந்த ஒரு சிஸ்டம், அந்த ஒரு முறையை பற்றி தான் இந்த காணொளி காட்சியில உங்களோடு கூட நான் பகிர்ந்துக்க போறேன். ஆந்திர மாநிலத்துல சித்தூர் ஜில்லாவுல மூலூரு அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம். அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா, சித்தூர்ல இருந்து பள்ளிப்பட்டு போற வழியில, அதாவது சித்தூர் டு புத்தூர் போற ரோட்ல ஆன் த வேல அந்த கிராமம் இருக்கு. அந்த கிராமத்துல ஒரு 50-60 வீடுகள் தான் இருக்கும் போல. ஒரு சின்ன பெட்டி கடையை கூட நான் அந்த கிராமத்துல பார்க்கல. அந்த கிராமம் என்னுடைய சின்ன மாமனார் சொந்த ஊர் அது. அந்த கிராமத்துல 2 தடவை நான் துக்க நிகழ்வுகளுக்கு கலந்துக்கிறதுக்காக போயிருக்கிறேன். அங்க பார்த்த ஒரு பழக்கம், அவங்க பின்பற்ற ஒரு பழக்க வழக்கம் தான் எனக்கு அது ஒரு வினோதமா இருந்தது. எனக்கு அது புதுசா இருந்தது. இது நம்மளும் அதை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்குமே, தேவலையே அப்படின்ற தோணின அந்த பழக்கத்தை தான் நான் உங்ககிட்ட இந்த வீடியோவில் நான் போடுறேன். ஸோ அந்த கிராமத்துல என்ன பண்றாங்கன்னா, அந்த 50-60 வீடுகளும் மாத சந்தாவா ஒரு குறிப்பிட்ட தொகையை ஒரு 50ஓ 100ஓ ஒரு பொது பணம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதுல சேமிச்சுட்டே வராங்க. ஜென்ரல் ஃபண்டுன்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதுல ஒவ்வொரு வீடும் மாத சந்தாவா
ஒரு குறிப்பிட்ட தொகை, ஒரு சின்ன தொகை தான். ஒரு 50 ரூபா இருக்கலாம், இல்ல ஒரு 100 ரூபா இருக்கலாம். அப்படி வந்து கட்டிட்டே வரணும். அந்த ஜெனரல் ஃபண்டுல சேர்ற பணத்த யாருக்காவது அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கே தேவைப்பட்டாக்கா, அத வந்து கடன் குடுப்பாங்க, குறைச்ச வட்டியில. அந்த மாதிரி கடன் குடுத்து, அவங்க குடுக்குற அந்த வட்டியையும் அந்த ஜெனரல் ஃபண்டுலயே சேர்த்துக்குவாங்க. அந்த ஜெனரல் ஃபண்டு அந்த மாதிரி கிரியேட் பண்ணி, அதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த கிராமத்துல இருக்கிற யாருடைய வீட்டிலயாவது துக்க நிகழ்வுகள் நடக்கும் பொழுது, இந்த மரண சம்பவங்கள் நடக்கும் பொழுது, அந்த ஊர் பெரியவங்கலாம் சேர்ந்து, அந்த ஊருக்கு ஒரு பொதுவான இடத்துல, அதாவது நான் சொன்ன அந்த கிராமத்துல ஒரு பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்துல அந்த மரண நிகழ்வுல கலந்துக்கிறதுக்காக வெளியே ஊர்ல இருந்தெல்லாம் நிறைய பேர் வருவாங்க. அவங்க பசியும் பட்டினியுமா போகக்கூடாதுன்ற அந்த ஒரு நல்ல நோக்கத்துக்காக அந்த ஊர் பெரியோர்கள்லாம் சேர்ந்து இந்த பொது பணத்திலிருந்து காசை செலவு பண்ணி மதியத்துக்கு நல்ல ஒரு சாப்பாடை அங்க கொடுக்குறாங்க. இது நான் வேற எந்த கிராமத்துலையுமே நான் பார்த்ததே இல்லை. நான் நிறைய ஊர்களுக்கு, நிறைய இடங்களுக்கு இந்த மாதிரி துக்க நிகழ்வுகள்ல கலந்துக்கிறதுக்காக நான் போயிருக்கிறேன். அங்க போகிற சமயத்துலலாம் ஏதோ ஒரு இன்கன்வீனியன்ட்டோட தான் நான் அங்க வந்திருக்கிறேன். ஆனா இந்த கிராமத்துல அவ்வளவு வசதியா அங்க வந்து போறவங்களுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறாங்க. நீங்க எந்த டைம்ல வந்து நீங்க அந்த ஊருக்கு போனாலும் கொஞ்சம் மாலையை கொண்டு போயிட்டு அந்த இறந்தவருக்கு மரியாதை செலுத்திட்டு ஒரு ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரம் அங்க துக்க நிகழ்வுல கலந்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்க போயிட்டு அந்த பள்ளிக்கூடத்துல அங்க போடுற சாப்பாட்டை நீங்க திருப்தியா சாப்பிட்டுட்டு போகலாம். சாப்பாடு, சாம்பார், ரசம், ஒரு கூட்டோ ஒரு பொரியலோ அது போதும் இல்லையா? அதாவது பசியும் பட்டினியுமா நம்ம திரும்பி போகணும். இல்ல அந்த அந்த மரண ஊர்வலம் ஒரு 3 மணிக்கோ 4 மணிக்கோ இல்ல பொழுது சாயிற சமயத்துலதான் வந்து அதை நடத்துவாங்க. அது வரைக்கும் நம்ம அங்க கண்டிப்பா கலந்துக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னா அங்க யாரு வீட்லயுமே நம்ம எதையுமே கேட்டு சாப்பிட கூட முடியாது. பச்சை தண்ணி கூட அங்க யாருக்கிட்டையும் நம்ம கேட்க முடியாது. தெரிந்த வீடுகளா இருந்தா கொஞ்சம் இது கொடுங்களேன், கொஞ்சம் அது கொடுங்களேன்னு கேட்டு வாங்கிக்கலாம். அது கூட அந்த துக்க நிகழ்வுகள் நடக்கிற அந்த வீடுகள்ல நம்ம எதையுமே கேட்டு கூட வாங்க முடியாது. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இந்த கிராமம் வந்து இந்த ஏற்பாடு செஞ்சிருக்கு. இது என்னுடைய மனதை ரொம்ப தொட்ட ஒரு பழக்கமா இருக்கு. இது எல்லா கிராமங்கள்லையுமே இதை வந்து நாம கடைபிடிச்சோம் அப்படின்னா நமக்கும் கூட இது வந்து ஒரு ஒரு சௌகரியமான ஒரு முறையா இருக்கும் அப்படிங்கிறதுதான் இதுல என்னுடைய கருத்து. பசியும் பட்டினமா போய் வெயில்ல தண்ணி கூட குடிக்கிறதுக்கு இல்லாம குழந்தைங்களுக்கு குடிக்கிறதுக்கு பால் இல்லாம அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்க பசின்னு அழுதாக்கா கொடுக்கறதுக்கு ஒரு வாய் சோறு இல்லாம அப்படியெல்லாம் கூட அவஸ்தைப்பட்டு வர்றதுக்கு பதிலா நான் என்ன சொல்றது கரெக்டுங்களா? அங்க சௌகரியமா அந்த கிராமமே ஏற்பாடு செஞ்சிருக்கு. இவங்க வந்து இந்த வீட்டுல எல்லாம் போய் நம்ம சாப்பிட்றதா, அந்த வீட்டுல எல்லாம் போய் சாப்பிட்றதா, அவங்க என்ன அப்படி இருக்கிறாங்களே அப்படியெல்லாம் இல்லாம ஊருக்கு பொதுவா அந்த செய்யற அந்த சாப்பாடு கூட நல்ல குவாலிட்டியா நேர்த்தியா செய்யறாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற சமையல் வேலை தெரிஞ்சவங்களே அவங்களே தான் செய்யறாங்க. பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் போயிட்டு அதுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த காய்கறி வெட்டுறது, வெங்காயம் வெட்டுறது, தக்காளி வெட்டுறது, அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு எல்லாம் வந்து கிளீன் பண்றது, இந்த வேலைகள் எல்லாம் அந்த கிராமத்துல இருக்கிற லேடிஸுங்களும் சும்மா இருக்கிற பெரியவங்களும் பொழுதுபோக்கா அந்த ஸ்கூல் அண்ட போயிட்டு அந்த வேலையெல்லாம் செஞ்சு வைக்கணும். அதே போல அந்த ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்ச உடனே அங்க இருக்கிற அந்த லேடிஸ் எல்லாம் போயிட்டு அந்த பாத்திரங்கள் எல்லாம் கழுவுறது, இந்த டபரா செட் எல்லாம் இருக்கு இல்லையா, அதை அவங்களே ஓனா வாங்கி வச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகளுக்கெல்லாம் அதை பயன்படுத்துறதுக்காக அந்த ஊர் சார்பா அந்த பொது பணத்துல இருந்து அந்த டபரா செட்டு, அந்த சமைக்கிறதுக்கு தேவையான அடுப்பு, எல்லா வசதிகளும் அவங்க அவங்க வந்து முன்கூட்டியே பிளான் பண்ணி செஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஸோ ரொம்ப சௌகரியமா கன்வீனியன்ட்டா வந்தவங்க யாருமே பசியும் பட்டினியுமா திரும்பி போகாத அளவுக்கு அவங்க எல்லாருக்கையும் கவனிக்கிறாங்க. நானே ஒரு 70 கிலோமீட்டர் தாண்டி போனேன். ஸோ போன சமயமே ஒரு 12 மணி. ஸோ இப்போ ஒரு மாலையை வாங்கிட்டு போனேன். இறந்தவருக்கு மரியாதை செலுத்திட்டு ஒரு 11 நிமிஷம் அங்கே நின்னேன். அதுக்கு மேலே எனக்கு அங்கே என்ன செய்யுதுன்னு தெரியல. போன சமயமும் வெயில் காலம்.
ஸோ தண்ணி எங்கேயாவது குடிக்கலான்னு பார்த்தா யார் வீட்டில் போய் கேட்கறதுன்னு நமக்கே கொஞ்சம் சங்கோஜமா இருக்கு. அதே போல பெங்களூர்ல இருந்து வரவங்க, சென்னையில இருந்து வரவங்க, ஹைதராபாத்ல இருந்து வரவங்க, தூரத்துல இருந்து வர்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த மரண நிகழ்வுகளுக்குன்னு எதுவுமே வந்து ப்ரீ பிளான்டா வர மாட்டாங்க. ஒரு கல்யாண வீடுன்னு வச்சுங்களேன், அது முன்கூட்டியே நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு தேவையான அந்த பயணத்துக்கு தேவையான எல்லாத்தையுமே நம்ம புக் பண்ணிட்டு வருவோம். குழந்தைக்கு தேவையான பால்ல இருந்து, பிஸ்கெட்ல இருந்து, ஆன் த வேல சாப்பிட்றதுக்கான சாப்பாடுல இருந்து, ஸ்நாக்ஸ்ல இருந்து, தண்ணியில இருந்து, தண்ணி பாட்டில் முதற்கொண்டு, ஜூஸ் பாட்டில் முதற்கொண்டு, நமக்கு என்னெல்லாம் தேவைப்படுமோ அது எல்லாத்தையுமே நம்ம முன்கூட்டியே வந்து பேக் பண்ணிட்டு ரெடியா கிளம்பி வருவோம். அது அதாவது ஃபங்க்ஷன் நடக்கிற வீடுங்களுக்கு. அதே போல டெத்து விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ப்ரீ பிளான்டா எதுவுமே பண்ண முடியாது. ஸோ சாவு சமாச்சாரம் கேட்ட உடனே நம்ம பதறி போயிட்டு நம்ம எதையோ பாக்கெட்ல கொஞ்சம் பணத்தை போட்டுக்கிட்டு இருக்கிறவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு ஆதாபாதியா ஓடி வருவோம். எந்த ஒரு பிளானுமே இருக்காது. அப்படி ஆதாபாதியா ஓடி வர்றவங்களுக்கு எந்த ஒரு பிளானுமே இல்லாதவங்களுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கடையை கூட இல்லாத அந்த கிராமங்கள்ல வந்து மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய அசௌகரியத்தை போக்குறதுக்காக அந்த அந்த மூலூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் அழகான ஒரு ஏற்பாடை செஞ்சு தொடர்ந்து அதை நடத்திட்டு வராங்க. இதுல வந்து சில கிராமங்கள் எல்லாம் வந்து ஆரம்பத்துல ஏற்பாடு செஞ்சுட்டு அதுல வந்து நீ இந்த ஜாதிக்காரன் நீ அந்த ஜாதிக்காரன் சண்டை சச்சரவெல்லாம் வந்து அதுல பாதியில வந்து கைவிடுற நிலைமையெல்லாம் இருக்கு. ஆனா நான் சொல்ற அந்த மூலூர் அப்படிங்கிற கிராமத்துல பல ஆண்டு காலமா இதை தொடர்ந்து வெற்றிகரமா நடத்திட்டு வராங்க. இதுவரையிலும் ஒரு மரண நிகழ்வுல கூட விடுபட்டதே இல்லை. நீ எந்த ஜாதிக்காரனா இருக்கட்டும், அவன் அவன் உயர்ந்த ஜாதிக்காரனா இருக்கட்டும், தாழ்ந்த ஜாதிக்காரனா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், ஏழைப்பட்டவனா இருக்கட்டும், எந்த வகையான மக்கள் அந்த கிராமங்கள்ல அவங்க வீடுகள்ல வந்து இந்த மாதிரி ஆஹ் துக்க நிகழ்வுகள் நடக்கிறப்ப ஊருக்கு பொதுவா அதை செய்யறாங்கன்றதுதான் ஹைலைட். ஓகேங்களா? இந்த காணொலி காட்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு வாசுதேவன். நன்றி, வணக்கம்.